ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல் விஷயம் உமாரியாஸ் ரியாஸ் கான், இவங்க ரெண்டு பேருக்குமே சாரிக் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கார். அவர் பென்சில் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 2லையுமே சூப்பர் டூப்பராக போய் பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கர ரீச்சையும் பெற்றிருந்தார். இனிஷியல் ஸ்டேஜில் வில்லன் கேரக்டர் ரொம்பவே சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையுமே பெற்றிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது சாரிக் ரொம்ப நாளாகவே கல்யாணம் பண்ணாமே இருக்காரு. அவருக்கு எவ்வளோ தான் வயசு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 28 வயசு ஆகுது அப்படின்றது தெரியுது. பார்க்க தான் சின்ன பையன் மாதிரி இருக்கார். பட் இருந்தாலும் கூட இப்போ அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பேச்சு இல்லை, திருமணம் நிச்சயதார்த்தம் இல்லை, பத்திரிக்கை இல்லை, அவருக்கு திருமணமே நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களாம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் கம்மிங் ஆகஸ்ட் 8 அவருக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரியுமே, மேரேஜ் சென்னையில் தான் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடல, வெறும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அவங்களுக்கு ரொம்பவே நெருங்கிய சொந்தக்காரங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்களே நெருக்கமாக, ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு திருமணம் அப்படின்றத நடைபெற்று முடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்களாம். பட் இருந்தாலும் கூட ரிசப்ஷன் அப்படின்றத மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக கிராண்டாக பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ரியாஸ் கான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நார்மல் செலிபிரிட்டிஸ் கிடையாது. பழைய காலத்தில் ரொம்பவே சூப்பர் டூப்பராக பயங்கரமாக ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டிஸில் செலிபிரிட்டிஸாக இருந்துகிட்டு இருந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாரிக்கோட திருமணத்தை அப்படின்றது மிக சிறப்பாக கண்டிப்பாக நடத்துவாங்க, சாதாரணமாக விட்டுற போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் கூட இதில் பெரிய கேள்விக்குறியான விஷயம், இதெல்லாம் அஃபிஷியல் நியூஸ் தானா அப்படின்றது. ஏன் அப்படின்னா உமாரியாஸ் மேடம் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவான பர்சன். பட் அவங்க சைட்லேருந்து ஸ்டில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் வரவே இல்லை இதை பற்றி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக மேபி உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற அப்படியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆகஸ்ட் 8 திருமணம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே இருக்குது, இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றியான தகவல்கள் இன்னும் சில நாட்களில், அதாவது இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக உமாரியாஸ் மேடம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு. சாரிக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய படங்களை கமிட்டாகி நடிச்சிட்டு இருக்காரு. அவர் படங்கள் பெரிய வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக நாங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்டத்தட்ட அவங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சின்ன ரோலாக இருக்கட்டும் பெரிய ரோலாக இருக்கட்டும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து அவங்க நடிப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து ஒரு நடிகை தேவைப்படுதுப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராஜேஷ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பர் டூப்பராக நடிக்கிறவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அவங்கள பற்றி ஒரு விஷயங்களை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஹீரோ கூட போய் ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யார் கூட போய் லஞ்ச் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப்வியஸாக இதில் என்ன கேள்வி, தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. இப்போது அதை பற்றி என்ன பெரிய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும் அவங்க கூட லஞ்ச்லாம் சாப்பிடணும்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தளபதி 69 தூக்கி உள்ளே போடுங்க, அவங்க நடிக்கிட்டோம், அப்படியே கேரவனில் அங்கே லஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன காமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.